வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிவி. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை ஷார்ட் ஆகிருந்து, அதுக்குண்டான அவுட்புட்டு, டிரான்சிஸ்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டிஸ்க்கு எல்லாம் எரிஞ்சு போச்சு. அதெல்லாம் மாற்றி விட்டு ஆன் பண்ணதும் எனக்கு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஆன் ஆகிடுச்சு. பட் ஆனால் 110 வோல்ட்டு ஹை வோல்டேஜாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 110 வோல்ட் ஹை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 180லேருந்து 220 வோல்ட் பக்கம் வரையும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்ளர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கப்ளரையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கப்ளர் சேஞ்ச் பண்ணியும் நம்மளுக்கு ஹை வோல்டேஜ் தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதில் அப்படி என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். எப்பவுமே பவர் சப்ளை உங்களுக்கு கவர்மெண்ட் டிவியில் ஷார்ட் ஆச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய ஸ்பேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட்டு, அப்புறம் 3807, அப்புறம் டயோடு. இந்த 4 டயோடு ஏதாவது ஷார்ட் இருக்குதான்னு சேஞ்ச் பார்த்துக்கோங்க. ஒரு டயோடு ஷார்ட்டாக இருந்தாலும் 4யுமே செட்டாக மாற்றி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிட்டன் ஃபால்ட் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 பிடிசி இதில் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 65 ஓம்ஸு இல்லைன்னா 70 ஓம்ஸ் வரையும் வரும். இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் நல்லா தான் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 டிஸ்க்கு வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இந்த மாதிரி எரிஞ்சு போயிடும், இல்லைன்னா அது வெடிச்ச மாதிரி ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்கு எரிஞ்சு போச்சு. அது சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஆட்டோ கப்ளர் மாற்றி நம்மளுக்கு ஹை வோல்டேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு வந்தால் நம்ம எதை செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற இந்த 10.5 டிரான்சிஸ்டர். இந்த 10.5 டிரான்சிஸ்டர் நம்மளுக்கு ஏதாவது லீக்கேஜ் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதிலிருந்து பார்த்தீங்கன்னா கப்ளருக்கு போகிற வோல்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு இங்கே 110 வோல்ட் கண்ட்ரோல் ஆகாது, ஹை வோல்டேஜ் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10.5 டிரான்சிஸ்டர் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி 10.5 டிரான்சிஸ்டர் பக்கத்தில் ஒரு 41480 இருக்கும், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. 3807 மாற்றும் போது முடிஞ்சால் இந்த 10.5 டிரான்சிஸ்டரும் மாற்றி விட்டு இந்த டயோடை செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பவர் சப்ளை வேறு எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் நீட்டாக ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10.5 டிரான்சிஸ்டர் சேஞ்ச் பண்ணோன்னா எனக்கு 110 வோல்ட்டு கரெக்டாக வந்துருச்சு. நான் இப்போ ஆன் பண்ணி சப்ளை செக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்ட் பையில் இருக்குது. டிவி ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 63 வோல்ட் வருது. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருந்ததுனால எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது 220 வோல்ட் லோட் ஆகிடுச்சு. அது ரொம்ப கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் அப்படியே ஆன் பண்ணி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 110 கெப்பாசிட்டி வெடிச்சிடும், பவர் சப்ளை வேறு ஃபால்ட்டாக ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு செகண்ட் ஆன் பண்ணிவிட்டு என்ன வோல்ட் வருதுன்னு சொல்லி ஒரு 2 செகண்ட்லேயே நம்ம ரிட்டன் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டிரான்சிஸ்டர் சேஞ்ச் பண்ணோன்னே கப்ளருக்கு சப்ளை 18 வோல்ட் கரெக்டாக போய் எனக்கு 110 வோல்ட்டு கரெக்டாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு. நான் இப்போ பவர் சப்ளை ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ 110 வோல்ட்டு 117 வோல்ட்டு எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. அதாவது 110லேருந்து 120 வோல்ட்டுக்குள்ளே வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹை வோல்டேஜாக ஆகிற மாதிரி தெரிஞ்சால் இந்த 2K ஃப்ரீ செட்டை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒரு 115 114 அந்த வோல்ட் வரையும் நம்ம வச்சுக்கலாம். அது பிக்சர் எப்படி வருதுன்னு கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹை வோல்டேஜ் ப்ராப்ளத்துக்கு இதுதான் சொல்யூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.